நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளாஸ் ரூம்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தேவையில்லாம பேசக்கூடாது. இதுல என்ன தப்பு இருக்கு மேம்? எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. நான் சொல்றத மட்டும் செய். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் வித்தியாசம்லாம் இல்லை மேம். சிரிச்சு பேசி ஜோடி ஜோடியா சுத்துறதுக்கு நாங்க ஒன்றும் பார்க்குக்கோ பீச்சுக்கோ வரல மேம். படிக்க வந்திருக்கோம். என்ன நீதான் ஹீரோவா? வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். அவன் பேசுறதுல எந்த தப்பும் இல்லையே மேம். என்ன நீ இவனுக்கு சப்போர்ட் பண்றியா? யூனியன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்துரு. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்துரு. திவ்யா தண்ணி தாயேன். ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா. கேட்டல என்ன பிரச்சனைன்னு. இதுதான் பிரச்சனை. இவ மயக்கம் வருதுன்னு அவன் மேல சாய்வா, அவன் மயக்கம் வருதுன்னு இவன் மேல சாய்வான். இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க வேற சும்மா இருக்கணும் இல்ல? ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்துரு. இந்தா தண்ணி குடி. ஏய் இங்க என்ன நடக்குது? அவளுக்கு என்ன நீ இவ்ளோ ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? கெட் அப். ஸ்வேதா, ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் மேம். மத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேல்ல? ஒரு ஆம்பளை பையன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு அறிவில்ல? அவளுக்கு உடம்பு சரியில்லை மேம். ஏய் நீ பேசாம இரு. என்ன உனக்கு? ஒன்றும் இல்லை மேம், சாதாரண மயக்கம் தான். அவளே சாதாரண மயக்கம்னு சொல்றா. நீ என்ன அவளுக்கு உயிரே போயிடுச்சுங்கிற மாதிரி பதற? இல்ல மேம், அவளுக்கு வெற்றி. என்ன அவளுக்கு? இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். யார் தப்பு செஞ்சாலும் எந்த தயவு தாட்சணியமும் பார்க்க முடியாது. மயக்கம் வந்தா சோடா வாங்கி தருவாங்க. இங்க என்னடானா பராசக்தி படம் மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கு அடிக்கடி மயக்கம் வரும் மேடம். வெற்றி தான் அவளை பாத்துக்கிறான்னு பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன இவங்களுக்கு சப்போர்ட்டா? அப்படிலாம் இல்லை மேடம். அவளை பாத்துக்க இவன் யாரு? ஃப்ரெண்டு மேம். இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்வ, நாளைக்கு லவ்வர்னு சொல்வ. உங்க பேரண்ட்ஸ்ல வந்து என்னதான் கேட்பாங்க? உங்களை நம்பி தானே காலேஜுக்கு அமிச்சோம், எங்க பிள்ளைங்களை கெடுத்துட்டீங்களேன்னு. நாங்க கை கட்டி அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டோம். எங்க பேரண்ட்ஸ் உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. உன்னோட லெக்சர் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. வாய் மூடு. சும்மா இருந்த சிங்கத்தை சுரிஞ்சு விட்டாங்க. இனி இது என்ன பண்ண போதும் தெரியலையே. ஆம்பளை பசங்க அப்படிதான் இருப்பாங்க. உனக்கு எங்க போச்சு அறிவு? ஏற்கனவே காஃபி டேக்கு போய் அன்னைக்கு கூத்தடிச்சிட்டு வந்ததுக்கு நான் உங்களை வார்ன் பண்ணி விட்டுருக்கேன். ஆனா இந்த தடவை அப்படியெல்லாம் விட முடியாது. நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும். மேம், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும்? அதெல்லாம் நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறேன். நாளைக்கு 11:30 நான் உன்னோட பேரண்ட்ஸை பார்க்கணும். சாரி மேம். நோ எக்ஸ்கியூஸ். நான் மீட் பண்ணியே ஆகணும். இனிமே யாராவது கேர்ள்ஸ் கிட்ட உட்காந்தாலோ பேசினாலோ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். ஏமாப்ல நமக்கு மட்டும் ஏன்டா புதுசு புதுசா பிரச்சனைலாம் வருது? அது வேற ஒண்ணும் இல்லடா மாப்ள. இந்த 7:30 சனி 7:30 சனின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அது நம்ம பயல்களுக்கு பூரா ஒரே நேரத்துல பிடிச்சு ஆட்டுது. ஏமாப்ல சொந்த செலவுல சூனி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 10 பைசா வட்டி கடன் வாங்கி வச்சுக்கிறதுன்றது நம்ம பசங்க தான் பொருத்தமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லடா மாப்ள, நம்ம மேல கண்ணடி பட்டிருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில ஏடு பார்த்தோன்னு வை, எல்லாம் சரியாயிரும். எதே கண்ணடியா? டேய் செருப்படி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ செய்வேனா தோணுது. உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு மயக்கம் வருது சரிதான். ஆனா அது நேத்து வரைக்கும் ஒரு சீன் முடியறப்பதான் வரும். அது ஆடியன்ஸ் மட்டும் தான் டென்ஷனு. ஆனா இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் முன்னாடி வந்து நமக்கே டென்ஷனை கொடுத்துருச்சடா. ஏண்டா சாயறதான் சாயரா, அந்த சவுத் சைடா சாஞ்சிருந்தானா சங்கீதா மேல சாஞ்சிருப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆப்போசிட் சைடுல சாஞ்சு மச்சானுக்கு ஆப்போசிட் மாப்ள போட்டா ஸ்வேதா வேற பக்கம் சாஞ்சிருந்தாலும் இவனா வாண்டடா வளைச்சாவே மடியில போட்டுக்கிட்டு நானும் தியாகிதான் சொல்லிருப்பான்டா. ஏண்டா
இவனுக்கு எதுக்குடா இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறானுங்க? என்னடா பண்றது, சினிமாவில் நடிச்சே சிஎம் ஆனதை பார்த்து வளர்ந்த பப்ளிக்ல இவனும் ஒருத்தன் தானடா. ஆனா என்ன, வெற்றி கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணி சீரியல்ல இருந்தே சிஎம் ஆகலாம்னு பாக்குறான். ஆனா அது வேலைக்கு ஆகல. ஆனா மாப்பிள, மயக்கம் போட்டு சாயிறது ஒரு குத்தமாடா? டேய், சாயிறது உண்ட மாதிரி டம்மி பீஸ் மேல சாஞ்சா பிரச்சனை இல்ல, ஆனா அவன மாதிரி பர்சனாலிட்டியான பயில்கள் மேல சாஞ்சா பிரச்சனை தான்டா. ச்சே, ரொம்ப அசிங்கமா இருக்கு மாப்பிள. என்ன போய் அவன் கூட கம்பேர் பண்ணிட்டியாடா? நானெல்லாம் சட்டையை அயன் பண்ணி போட்டா ஷாருக் கான், சட்டையை கழட்டி சும்மா செஸ்ட்டை காட்டினா சல்மான் கான், இன்னும் பல பாலிவுட் ஹீரோங்க உள்ள அடங்கியிருக்காங்க. அது தெரியாம அப்படி பேசிட்டியா மாப்பிள? என்னடா மாப்பிள்ள இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்ட? நான் சும்மா காமெடிக்காக சொன்னடா. அவன்லாம் சமுதாயத்துல ஒரு ஆளாடா. அவன் மூஞ்சிய பார்த்தா எவனாலே 3 நாளைக்கு சோறு திங்க முடியுமாடா? இந்த மூஞ்சிய பாரு, பால் வடிகிற முகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மூஞ்சில பாலாரே வலியுதுடா. நீ மட்டும் என்ன குறைஞ்சவனா? நீ ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய் மாப்பிள. உன்னை போட்டோ எடுத்து மியூசியம்ல போட்டோன்னு வெய்யி, வருங்கால சந்ததிகள் ஆண் அழகன்னா எப்படி இருப்பான்னு பார்த்து ஆனந்தப்படுவாங்கடா. பாக்குறதுக்கு போலியோ அட்டாக் ஆனவே மாதிரி இருந்தாலும் போட்டி போட்டு கவுண்டர் குடுக்குற பாரு, இதான் மாப்பிள்ள உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பொருந்தது, எங்கேயும் போகாது. இதான் மாப்பிள்ள உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. கலாய்க்கிறன்னு தெரியாம கூட கவுண்டர் குடுக்குற பாரு. சரி விடு மாப்பிள்ள, நாளைக்கு வேற கரஸ்பாண்டன்ட் ஸ்வேதாவை பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? அதான் மாப்பிள்ள எனக்கு தெரியல. இதுவே உங்க அப்பன்னா வர்ற வழியில ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு கோயில்ல படுக்க வச்சிடலாம். என்னடா மாப்பிள்ள முறைக்கிற? அதுக்காக குடியை வாங்கி கொடுத்ததும் இல்லாம கோவாக்கு ட்ரிப்பு வேற அனுப்பிச்சு வைக்க முடியும்? டேய், தேவையில்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, பாத்துக்க. என்னடா மாப்பிள்ள பிள்ளைங்க கிட்ட ஹீரோ அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுற? டேய், விளாண்டது போதுண்டா, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். இப்ப நீங்க சீரியஸா எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்வேதா பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர பிரச்சனை பத்தி தான். அத நம்ம பேசி என்னடா பிரயோஜனம்? நம்ம உயர் அதிகாரிங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வா. சரி வா போலாம். டேய் சிங்காரம், எத்தனை வாட்டி எங்களை ஏமாத்தி உயர் அதிகாரின்னு எங்கிட்டயே ஆட்டைய போட்டிருப்ப. உன்கிட்டயே ஆட்டைய போட்டு உனக்கே பாடம் கத்து தரேன். அதுக்காக தான்டா இந்த மும்தாஜ் வேஷம். வணக்கம் சார். வணக்கம் மும்தாஜ், வணக்கம். எப்பவும் பாக்குறதுக்கு சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கிறீங்களே, அது எப்படி சார்? சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கேனா? நானே பெருத்து குட்டி ஆயிட்டேன்னு பெஜாரா இருக்கேன். இவ கலாய்க்கிறாளா இல்ல காதலோட பாக்குறாளான்னு தெரியலையே. சார் சொல்லுங்க சார். அது வேற ஒண்ணும் இல்ல மும்தாஜ். அதாவது என் உடம்பு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணம் நான் சின்ன வயசுல ஜிம்முக்கு போறதுனால இருக்கலாம், இல்ல எங்க அப்பா சிங்கப்பெருமாவோட ஸ்டீல் பாடி காரணமா இருக்கலாம். சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மும்தாஜி? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன தமிழ்ல சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு தடுமாறியா? நான் ஒரு ஸ்டீல் பேச்சுலர் மும்தாஜி. நான் இன்னும் காதலிக்கிறது பத்தியே யோசிக்கல, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டேன். நான் கேட்டது தப்பா சார்? நோ, உன்னோட ஆர்வம் தான் எனக்கு பிடிச்சது மும்தாஜி. ஆமா, உனக்கு என்ன வயசு ஆகுது? 18 சார். 19 வயசு ஆகுதா? டேய், 18னா உனக்கு 18ன்னு கூட தெரியாதடா லூசு. பை என்னை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியோ அது எல்லாமே நீ என்கிட்ட கேட்கலாம். நீ பெரிய சித்தன வாசல் ஓவியம், உன்னை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது. என்னம்மா எது பேசினாலும் யோசிச்சு பேசுற? நீங்க ஏன் எப்பவுமே இந்த நாத்தம் பிடிச்ச சஃபாரியே போடுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. கர்ணனுக்கு எப்படி கவச கொண்டனமோ அதே மாதிரி எனக்கு இந்த சப்பாரி. இதை நானா ஆசைப்பட்டு வாங்கினது இல்லை. உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்ததா சார்? ரொம்ப தமாஷா பேசுறேன். இந்த நிர்வாகம் என்னோட திறமையை பாராட்டி எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பட்டமா நினைச்சுதான் இதை நான் போட்டுட்டு இருக்கேன். சார் நீங்க ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு உயர் அதிகாரிலாம் அதெல்லாம் போடக்கூடாதுமா. அவங்கள யார் சார் போட சொன்னா? உங்களை தானே போட சொன்னேன். குறும்பு உன் கூட பிறந்தது போல இருக்கு. பட் ஆனா உன் பேச்சு எனக்கு கரும்பா இனிக்குது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீ மட்டும் இல்லம்மா, என்ன பாக்குற எல்லா பொண்ணுங்களும் இதைத்தான் சொல்றாங்க. ஆமா, என்கிட்ட இப்ப இருக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிச்சது எதிரா செல்லம்? உங்க நடதா சார். சிவாஜி சாருக்கு அப்புறம் ராஜக்கலையோட நடக்கிற ஒரே ஆளு நான் தான். சார் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்கிட்ட உனக்கு என்னடா கூச்சம்? என்ன வேணுமோ தாராளமா கேளு. நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது சார்? என்ன வேணா கூப்பிடலாம். அங்கிள்னு கூப்பிடு, இல்லனா என்ன ஷார்ட்டா சிங்குன்னு கூப்பிடு. அதையும் ஷார்ட் ஆக்கி சீனு கூப்பிடட்டா? ஏமா அந்த அளவுக்கு சுருக்குற? ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. அது விடு மும்தாஜ், நான் உன் முகத்தை பார்க்கலாமா? கட்டிக்கிறதுக்கு முன்னாடி என் முகத்தை யாரும் பார்க்க கூடாது. ஏன் பார்த்துட்டா யாரும் கட்டிக்க மாட்டாங்களா? என்ன மும்தாஜி என் மேல கோவமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்டா. சாரி.
என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? என்ன வேணா கேள்றா. உன் சிரிப்புக்கு சிட்டி சென்டரே சீதனமா தரவடா என் செல்லம். ஓனருக்கு தெரிஞ்சா செருப்பாளி அடிப்பாரு. எனக்கு ஒரு 1000 ரூபாய் அவசரமா வேணும். ஏய், அது என் பாக்கெட் பண்றா செல்லம். அதுக்கு போய் இவ்வளவு தயக்கம்? உனக்கு தராம யாருக்கு தருவேன் செல்லம்? இந்தா செல்லம். 1000 ரூபாய் உனக்கு பாக்கெட் மணியா? மகனே நீ செத்தடா. இன்னும் 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன் சார். ஏய், நமக்குள்ள என்ன இந்த ஃபார்மாலிட்டி? உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணா கேளு, நான் இருக்கேன். தேங்க்யூ சார். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டா? ஆமா மும்தாஜி, ஏன் பேசும்போது அடிக்கடிக்கு ஆகாயத்தை பாக்குற? உங்களை பார்த்ததும் நிறைய கனவு வருது. பாய் 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 பாய். மும்தாஜ், ஒரு நிமிஷம். மும்தாஜ், என்ன uncle? என்ன நொன்ன? என்கிட்ட நீ எந்த டிபார்ட்மெண்ட் சொன்ன? எதுக்கு கேக்குறீங்க? அதே டிபார்ட்மெண்ட் உனக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறதுக்கு. கலெக்டரா துணியனா? ஏண்டா அரை அடி இருந்துகிட்டு என்கிட்ட 1000 ரூபாய் வாட்டிய போற நீ? எடு 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 எடுறா. நானே ஊரடிச்சு ஊருக்கா போட்டு சாப்பிடுவேன். எனக்கே ஆப்பா. என் கண்ணு முன்னாடி நீ நிக்க கூடாது. போடா போடா. ஐடி கார்டு புடி. ஓடு ஓடு. சிங்காரம், எந்த நேரமும் நீ அலர்ட்டா இருக்கணும்டா, அலர்ட்டா இருக்கணும்.